தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலோட இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கார்த்திக் நவீனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. துர்காவையும் மீட் பண்ணுறாரு நவீன். ஸோ அந்த இடத்துல துர்கா கிட்ட உண்மை என்ன அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. தன்னை அத்தை எதுவும் செய்யலை, இதுக்கு காரணம் அந்த சிவனாண்டியும் சிவனாண்டியோடைய சித்தப்பாவும் தான் அப்படின்ற உண்மையை துர்கா கிட்ட சொன்னதும் அப்போ தான் துர்காவுக்கு உண்மை என்ன அப்படின்றதே புரியுது. நான் தான் அநியாயமாக அம்மா மேலே பழி சொல்லிட்டேன், அவங்கள லாக்கப்பில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு ரேவதி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் லாக்கப்பில் இருக்கக்கூடிய அத்தையை வெளியில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நவீனை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நவீனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, துர்கா நல்லபடியாக வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் கடவுளை ஒரு பக்கம் பரமேஸ்வரி பாட்டி வேண்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ரேவதி பாட்டிக்கு கால் பண்ணி நவீன் கிடச்சிட்டாரு அப்படின்றத சொன்னதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் நவீனை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. ஸோ அங்கே இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. இதுக்கும் அத்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ட்டு அத்தையை மீட் பண்ணிவிட்டு நான் போகிற வழியில் அந்த சிவனாண்டியும் அவருடைய சித்தப்பாவும் தான் என்னை அடித்து மயக்கம் போட வச்சு பெட்டிக்குள்ளே போட்டு என்னை உயிரோடு புதைச்சிட்டாங்க. நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இப்போ அத்தையை விட்டுருங்கன்னு நவீன் ஒரு பக்கம் சொல்ல, சாமுண்டீஸ்வரிக்கும் உண்மை என்னன்னு புரியுது. நவீன் சொன்னதை கேட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரியையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்த செகண்ட் இந்த விஷயத்த ஒரு கான்ஸ்டபிள் சந்திராவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் கணவர் மேலே நவீன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நவீனும் கார்த்திக் அப்புறம் மயில் வாகனம் இவங்க எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சந்திராவுக்கு தெரியப்படுத்த, உடனே சந்திராவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் இந்த விஷயத்த சொல்ல, எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் போலீஸ்கிட்ட மாட்டாமல் அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது வர்ற வழியிலேயே இவங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது போலீஸும் மடக்கி பிடிக்கிறாங்க. மடக்கி பிடிச்சி 2 பேருடைய சட்டையும் கலட்டி கையை கட்டி எல்லாரும் பார்க்குற மாதிரி நடக்கப்பட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அந்த இடத்துக்கு கார்த்திக், மயில் வாகனம், சாமுண்டீஸ்வரி இவங்க 3 பேருடைய என்ட்ரி. அப்போது சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிக்கிட்ட சொல்கிறது, என்கிட்ட மோதணும்னா நேருக்கு நேராக மோதணும், இப்படி நின்று ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் நின்று அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சிவனாண்டியை திட்ட, இன்னொரு பக்கம் சந்திரா அந்த லொக்கேஷனுக்கு வராங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. தன்னுடைய கணவரையும் மாமனாரையும் அங்கே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறத ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நவீன், துர்கா இவங்க 2 பேரும் வீடு திரும்புகிறாங்க. வீட்டுக்கு வந்தவங்களை ஆரத்தி எடுத்து பாட்டி வரவேற்கிறாங்க. இதுக்கப்புறம் துர்கா தான் செய்த தவறை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த இடத்துல ரேவதி அண்டு ராஜராஜன் இவங்க 2 பேரும் துர்கா கிட்டே பேசுகிறாங்க. நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்ல அம்மா இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு, ஆனால் நீ தான் புரிஞ்சுக்காமல் அவங்க மேலே வீணாக பழியை போட்டு பஞ்சாயத்தை கொட்டி லாக்கப்பில் வச்சு பாவம் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு ரேவதியும் ராஜராஜனும் சொல்ல, அதே தான் துர்காவும் சொல்கிறாங்க, நான் தான் தவறாக புரிஞ்சுட்டு அம்மா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி, அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறதுக்காக துர்கா சாமுண்டீஸ்வரியை மீட் பண்ண வீட்டுக்கு போயிருக்காங்க. தன்னுடைய அம்மா கிட்டேயும் மன்னிப்பையும் கேட்குறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி இன்னும் துர்கா மேலே பயங்கர கோபத்தோடு இருக்காங்க. நீ யார் என்கிட்ட மன்னிப்பு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு, மண்டபத்திலேயே நீ என் பொண்ணு அப்படின்றதெல்லாம் அறந்து போச்சு, உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோபம் தான் வருது அப்படின்னு சொல்லி துர்காவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. துர்காவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனாலும் சாமுண்டீஸ்வரி மன்னிக்கிற மனநிலையில் இல்லை அப்படின்றதான் இந்த ப்ரோமோ. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.